வணக்கம். ஏப்ரல் 3ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 2ஆம் தேதி நிஃப்டி 0.7% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,100 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 1,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 11,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,800 கோடி ரூபாய்க்கு. இஸ்ரேல் கஸ்டம்ஸ் டியூட்டியை ரத்து செய்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்களுடைய கஸ்டம் டியூட்டியை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல். தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. டொனால்ட் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டாக்ஸை அறிவிக்கிறாரு. அது வரதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். மத்திய அரசுக்கு டிவிடெண்ட்ஸ் வழியாக கிடைத்த தொகை 74,000 கோடி ரூபாயை கடந்திருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. இதன் முழு நிதியாண்டு 2025 அரசுக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கிட்ட கிடைத்த டிவிடெண்டுடைய எண்ணிக்கை 74,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. பட்ஜெட்டில் அவங்க எதிர்பார்த்தது 55,000 கோடி ரூபாய், வந்திருப்பது 74,000 கோடி ரூபாய். போன நிதியாண்டு 2024 ஒப்பிடும்போது 16% அதிகரிச்சிருக்கு. அரசுக்கு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் கிட்ட கிடைத்த டிவிடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாக யார் கொடுத்திருக்கிறாங்க? கோல் இந்தியா 10,252 கோடி ரூபாய், ONGC 10,000 கோடி ரூபாய், பாரத் பெட்ரோலியம் 3,560 கோடி ரூபாய், இந்துஸ்தான் சிங் 3,600 கோடி ரூபாய். GPT இன்ஃப்ரா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. நேற்று இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. கம்பெனிக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 481 கோடி ரூபாய். மாருதி சுசுகி இந்தியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்தியாவில் நிதியாண்டு 2025 அதிகமாக விற்பனை ஆகியிருக்க வாகனங்களில் முதல் 5 இடத்துல 3 இடங்கள் மாருதி சுசுகியோடைய வாகனங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். வேகனார், பிரசா மற்றும் எர்டிகா மாடல்ஸ் தான் 3 இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. டாப் 5ல் இருக்கிறாங்க அதிகமாக விற்பனை ஆகியிருக்கக்கூடிய வாகனங்கள் 2025. வேகனார் தான் முதல் இடத்துல இருக்குது. தொடர்ச்சியாக 4வது ஆண்டு வேகனார் முதல் இடத்தை பிடிக்குது. கடந்த 15 ஆண்டுகளில் மாருதி சுசுகியோட இந்த மாடல் கார்ஸ் டாப் 5ல் இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேகனார் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 2025 நிதியாண்டில் வேகனாருடைய சேல்ஸ் கீழே தான் போயிருக்கு. போன நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது 1,97,134 வேகனார் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. சேல்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1.5% விழுந்திருக்கு. இருந்தாலும் முதல் இடத்துல வேகனார் தான் இருக்கிறாங்க. பிரசா 15.8% அதிகரிச்சிருக்கு சேல்ஸ். எர்டிகா 24.8% சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட காரில் டாப் 5ல் 3 இடங்கள் மாருதி சுசுகியோட வாகனங்கள். முதல் இடத்துல வேகனார் இருக்கு. மாருதி சுசுகி அவங்களுடைய காருடைய விலையை உயர்த்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உயர்த்துறாங்க. 2,500 ரூபாயிலிருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் அவங்க உயர்த்துறாங்க. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விலையை ஏற்றுறாங்க. குறைந்தபட்சம் 2,500 ஃப்ராங்க்ஸ் வாகனத்துக்கு அவங்க உயர்த்துறாங்க. 62,000 ரூபாய் கிராண்ட் வித்தாராக்கு உயர்த்துறாங்க. என்ன காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க? இன்புட் காஸ்ட் அதிகரிக்குது, ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ், ரெகுலேட்டரி சேஞ்சஸ் மற்றும் புதிதாக அவங்க ஃபீச்சர்ஸை சேர்த்துருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் காட்டி அவங்க விலையை உயர்த்துறாங்க ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து. பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. பெங்களூருவில் அவங்க மாருதி சுசுகியுடைய ஷோரூம் மற்றும் சர்வீஸ் சென்டரை திறக்கிறாங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு ICRA கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AAA அவுட்லுக் ஸ்டேபிள் முதல்ல கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கும் மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்னன்னு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். விளம்பரத்துக்கான செலவை அதிகரிக்க போகிறதாக கம்பெனியுடைய COO அஜித் கிருஷ்ணகுமார் சொல்லியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இது நிதியாண்டு 2026 அவங்க அதிகரிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க புதிதாக சில பிராண்ட்ஸை வாங்கியிருக்கிறாங்க.
அதை விளம்பரப்படுத்துவதற்காகத்தான் இந்த விளம்பர தொகையை உயர்த்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவுன்றது கரெக்டாக சொல்லலை. நிதியாண்டு 2024 978 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பென்ஸ் மட்டும். அது நிதியாண்டு 2023 ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 13% அதிகரிச்சிருக்கு. 2026 நிதியாண்டிலும் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டை அதிகரிக்க போகிறதாக கம்பெனியுடைய COO சொல்லியிருக்கிறாரு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கோல்ட்மேன் சாக்ஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரல்லிருந்து பையாக உயர்த்தி இருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1200, முன்ன சொல்லியிருந்தது 1040. நேற்று க்ளோசிங் 1062. நேற்று டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்றுலேருந்து ஒப்பிடும்போது 13% மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஏடிஎம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய சில நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மற்றும் 2 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ். NBCC இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. 2 கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன்று ஹரியானா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹரியானா கிட்டேருந்து 167 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். மற்றொன்று WRPC வெஸ்டர்ன் ரீஜனல் பவர் கமிட்டி கிட்டேருந்து 49 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. நிதியாண்டு 2025 டேர்ன் ஓவர் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 3300 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர் இருக்கிறதுலே அதிகபட்சம் இந்த நிதியாண்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க. பாரத் டைனமிக்ஸ் 1200 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 640% அதிகரிச்சிருக்கு. MCX குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மார்கன் ஸ்டான்லி காஷியஸாக இருக்கிறாங்க. MCXல அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3400. கடைசியாக ட்ரேட் ஆனது 5374. UBS ஆனால் எதிர்மறையாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க MCXக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 7250 ரூபாய். கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 270 கோடி ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 593 கோடி ரூபாய். பஜாஜ் ஹெல்த் கேர் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. GE பவர் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்கு. NTPC கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 382 மில்லியன் ரூபாய். சாய் சில்க்ஸ் கலாமந்தர் லிமிடெட் டேர்ன் ஓவர் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. Q4க்கான டேர்ன் ஓவர் 399 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 11% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டுடைய டேர்ன் ஓவர் 1462 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6.4% அதிகரிச்சிருக்கு. மார்ச் 31, 2025 படி பார்க்கும்போது 68 கடைகள் இருக்கு கம்பெனி கைவசம். நெஸ்லேக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டர் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2315, புது டார்கெட் 2140. ரீஃபெக்ஸ் ரினியூவபிள்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சேலம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த டெண்டரை ஜெயிச்சிருக்கிறாங்க. 65 கோடி ரூபாய்க்கானது. எதற்கான டெண்டர்? சாலிட் வேஸ்ட் சார்ந்து பயோ CNG ஆலை அமைப்பதற்கான டெண்டரில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ரிஃபெக்ஸ் ரினியூவபிள்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலம் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இருந்து. அவந்தல் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. மாயில் தரப்புல அப்டேட் இருக்குது. நிதியாண்டு 2025 அவங்களுக்கு சிறந்த ஆண்டாக இருந்திருக்கு. அவங்க புது மைல்கல்லாம் எட்டி இருக்கிறாங்க. மேங்கனீஸ் ஓர் உற்பத்தி 18.02 லட்சம் டன், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு புது சாதனை அவங்களுக்கு. மேங்கனீஸ் ஓருடைய சேல்ஸும் ஒரு சாதனையை எட்டியிருக்கு. 15.87 லட்சம் டன், இயர் ஆன் இயர் 3.3% அதிகரிச்சிருக்கு. பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. மத்திய பிரதேஷ் மாநிலத்திலிருந்து 11 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். யார்கிட்ட இருந்து? NHIT ஈஸ்டர்ன் ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த கான்ட்ராக்ட் இது. இன்ட்ராச் பில்டிங் சொல்யூஷன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கஸ்டமர் கிடைச்சிருக்கிறாங்க. கஸ்டமருடைய பேர் வெளியிடல. கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்குது. அதோடைய மதிப்பு 300 கோடி ரூபாய். PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது மைல்கல்லை ஏற்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுடைய லோன் புக் 5000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. மார்ச் 31, 2025 படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த லோன் புக் 75,000 கோடி ரூபாயை கடந்திருக்கு. மார்ச் 31, 2025 படி. கில்பர்ன் இன்ஜினியரிங் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ், அதாவது February 4 மார்ச் 31 இந்த கால அளவில் அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு ஒட்டுமொத்தமாக 10,244 லட்சம் ரூபாய்கள். ரிலையன்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் ரைஸ் வேர்ல்டு வைட் லிமிடெட், ரிலையன்ஸுடைய ஒரு சப்சிடரி நிறுவனம். அவங்க இந்த பிளாஸ்ட்ன்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா இஸ்போர்ட் பிஸ்னஸ்க்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்.
மெக்வேரி அவங்களுக்கு பிடித்த 6 ஸ்டாக்ஸுடைய பட்டியல் கொடுத்துருக்கிறாங்க. அடுத்த 3 ஆண்டில் 65% வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ஐஆர்சிடிசிக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹900, 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஊனோ மிண்டாக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. மெக்வேரி எதிர்பார்க்குற டார்கெட் 1157, 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. ஆதித்ய பிர்லா கேபிட்டலுக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் ₹260 டார்கெட் 41% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தேவயானி இன்டர்நேஷனலுக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் 215, 44% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. டெலிவரி நிறுவனத்திற்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் டார்கெட் 380, 49% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ்க்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 210, 64% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மெக்வேரி. லோதா பிரதர்ஸ் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் வந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். லோதா பிராண்ட் வந்து மேக்ரோடெக் டெவலப்பர்ஸுடன் தான் நம்ம எப்பவுமே இணைச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மேக்ரோடெக் டெவலப்பர்ஸுடைய தலைவராக இருப்பது தான் அபிஷேக் லோதா. அவருடைய சகோதரர் வந்து அபிநந்தன். இப்போ அபிநந்தனும் இந்த லோதா பிராண்டை பயன்படுத்துகிறாரு அவருடைய கம்பெனியில். இது ஏற்கனவே இந்த ஒரு பிரச்சனை இருந்தது, அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்ததாக சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அவங்க தவறாக அவங்களுடைய பிராண்டை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அபிநந்தன் குரூப் வந்து அபிஷேக் லோதாவுடைய அந்த லோதா பிராண்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஹெஸ்டர் பயோசைன்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 9100% வால்யூம் அதிகரித்தது. குஜராத் அல்கலி 14% ஷேர் ப்ரைஸும் 1982% வால்யூம் அதிகரிப்பு. வேலியன்ட் ஆர்கானிக் 14% ஷேர் ப்ரைஸ், 1200% வால்யூம். டிபி ரியாலிட்டி 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1217% வால்யூம் அதிகரித்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 264% வால்யூம் அதிகரிப்பு. விமார்ட் 11% ஷேர் ப்ரைஸும் 2700% வால்யூம். கணேஷ் பென்சோபிளாஸ்ட் ஆர்டர் குறித்த அப்டேட் நேற்று வீடியோ நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறாங்க. கணேஷ் பென்சோபிளாஸ்ட்டுக்கு 11% அதிகரித்தது, 435% வால்யூம் அதிகரித்தது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 840% வால்யூம் அதிகரிப்பு. பாம்பே பர்மா 7% ஷேர் ப்ரைஸும் 157% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஆஸ்ட்ராசெனகா 5% வீழ்ச்சி, 471% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 3% சரிந்தது, 330% அதிகரித்தது வால்யூம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 3% வீழ்ச்சி, 229% வால்யூம் அதிகரிப்பு. அத்துல் ஆட்டோ 3% வீழ்ச்சி, 923% வால்யூம் அதிகரிப்பு. எஸ்எம்எல் இசூசு 3% சரிந்தது, 225% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.